கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர், அவர் உங்களுக்கு போதும். எல்லாவற்றையும் அவர் செய்வார். அவரை நம்புங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருக்காக நீங்க எழும்புங்க. அவர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பின ஜனங்களை அவர் கைவிட்டதே இல்லை. பயப்படாதீங்க, அதிசயம் நடக்கும். இந்த ஜீவத்துக்கான வசனம் சங்கீதம் 25:4. கர்த்தாவே, உடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும். அழகான ஒரு ஜெப குறிப்பு. உடைய வழிகளை எனக்கு தெரிவியும். ஆண்டவர் நமக்குன்னு இந்த பூமியில நல்ல வழிகளை வைத்திருக்கிறார். ஆனா அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு படிப்பு விஷயத்துல, வேலை விஷயத்துல, திருமண காரியத்துல ஒண்ணுமே வழி தெரிய மாட்டேங்குது. ஊழியத்துல தெரிய மாட்டேங்குது. அவர்களே சில காரியத்தை யோசிக்கிறாங்க, முடிவு பண்றாங்க. நாம் யோசிக்கிற முடிவு பண்ற எல்லாம் கரெக்டு கிடையாது. ஆண்டோடத்துல வந்து எனக்குள்ள வழியை நீங்க காண்பீங்கன்னு கேட்டு பாருங்க. தேவன் நமக்கு ஒரு ரூட்டை போட்டு, ஒரு மேப்பு போட்டு அழகா நடத்துவார். அது ஆச்சரியமாக இருக்கும். அவர் நடத்துகிற பாதை ஆச்சரியமாக இருக்கும். இந்த பூமியில் அநேகர் வழி மாறி போனதுனால வாழ்க்கையில நெருக்கத்தில் இருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார். அநேகர் என் வழியை அறியாம சொந்த வழியில போய் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கர்த்தர் பேசினார். நிறைய ஊழியக்காரங்க கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க, விசுவாசிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வழி தெரியல, அவங்கள இஷ்டத்துக்கு போனாங்க ஒரு வழியில. ஆனா என் வழிகளை அறிந்து அந்த வழியில நடக்கிற கொஞ்சம் ஜனம் உண்டு இந்த உலகத்துல. அவங்களுக்கு நான் நடத்துகிற பாதையை வித்தியாசமா இருக்குன்றாண்ட சொன்னார். அந்த தேவ பிள்ளைகளே, நீ உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இசப்பட்ட கேளுங்க, இசப்பட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கீங்க, ஒரு பாதையை வச்சிருக்கீங்க, எனக்குன்னு ஒரு ரூட்டை வச்சிருக்கீங்க. அது எனக்கு காண்பீங்க டாடி, எனக்கு சொல்லுங்க, நான் அதை ஏற்றுக்கொள்வேன். சில வேளையில் அவர் காண்பிக்கிற பாதைகள், வழிகள் கரடு முரடாக கூட இருக்கும். அது நம்முடைய பார்வைக்கு சில நேரத்தில் அது இப்போ அற்பமா தெரியும். இந்த பாதையில போகணுமா, இந்த ரூட்டில் போகணுமா, இந்த வழியில போகணுமா, இந்த வேலையிலையா, இந்த தொழிலையா, இந்த வியாபாரத்திலையா, இந்த சின்ன ஊழியமா, இந்த ஃபேமிலியிலையா போய் பொண்ணு எடுக்கணும், பொண்ணு கொடுக்கணும், அப்படிலாம் தெரியும். ஆனால் ஃபியூச்சர் பிளான் ஆண்டவருக்கு தெரியும். அவர் எப்பவுமே ஒரு அற்பமான ஆரம்பத்தை தான் உண்டு பண்ணுவார். அது துவக்கம் அற்பமா இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். மறந்துடக்கூடாது. அதனால இந்த நாளில் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க, கேளுங்க. உங்களுடைய வழி எனக்கு போதும்னு சொல்லி ஜெபிப்போமா? ஜெபிக்கல். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்கு நன்றி. உம்முடைய வழிகளை எங்களுக்கு காண்பிக்கிறோம். யாரெல்லாம் போகிற வழி தெரியாம இருக்கிறாங்களோ உம்மிடத்துல வந்து வழிகளை காண்பித்து கேட்கட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும். குறிப்பாக வியாதிப்பட்ட எல்லாரையுமே சுகமாக்கும். ஆண்டவரே, குறிப்பாக கர்த்தருக்கு ஊழிய தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். படித்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. நீ பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொரு வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.